நீ இந்த மாதிரி ஆனா நம்ம கேள்விப்பட்ட நம்ம பசங்களையே 2-3 பேர் அரெஸ்ட் ப்ரோ பண்ணாங்க. நியாயமா கேள்வி தானே கேட்டாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது இப்ப இல்லங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. ப்ரொஃபசர் ப்ரோ மார்பிங் எல்லாம் bro. பண்ணோம். ஆனா அது வந்து எப்படி என்ன மாதிரி மார்பிங்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து அட்டைப்படம் இந்த கார்ட்டூன் எல்லாம் வரைவாங்க. பொலிட்டிக்கல் ஆமா. கார்ட்டூன் காமெடியா வரைவாங்க. அந்த மாதிரி காமிக்கெல்லாம் அவங்களே சிரிக்கிற மாதிரி பண்றது, ஃபன்னா பண்றது வேற. அபியூசிவா வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி பண்றது, ரொம்ப கொடூரமா யூஸ் பண்றது, அதெல்லாம் தான் தப்பு. கிராஃபிக் மீடியா, வயலண்ட் மீடியா, வல்கர் மீடியா இதெல்லாம் தான் தப்பு. இல்ல எங்க அரசியல பிடிக்கல அப்படின்னா அது அரசியல கேள்வி கேளு. இல்ல ப்ரொஃபசர் ப்ரோ இவனுங்க பிரச்சனை தெரியுமா? இது இன்னைக்கு நேத்து இருக்கிற பிரச்சனை இல்ல. இவனுங்க வந்து தொப்புள் கொடியில இருக்கும் விஜய்ங்கிறவரை வெறுத்து, காமராஜர் காலத்துல இருந்து இல்ல, தொப்புள் கொடியில இவனுங்க இருக்கும் போதுல இருந்தே வந்துட்டு வயிற்றுக்குள்ள இருந்தே விஜய்னாலே வெறுத்தே வளர்ந்து வந்துட்டானுங்க. திடீர்னு அவரை வந்து மரியாதை இல்லாம பேசுறது இவங்களுக்கு வழக்கமா வரமாட்டேங்குது. அது அப்படியே ஹேபிட் ஆயிடுச்சு இவனுக்கு. அதுல இருந்து மாத்திக்க முடியல. குடிபோத மாதிரி இவங்கெல்லாம் வந்து இந்த ஹீரோட ஃபேன்ஸ் சொல்லிக்கிறாங்களா? அப்படி கிடையாது. அதாவது விஜய்னாக்கு மட்டும் ஹேட்டர்னு ஒரு பேஸ் இருக்கு, புரியுதா? மற்ற ஹீரோஸ்க்கு எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ஹீரோ ஃபேன்ஸ் இன்னொரு ஹீரோட இதை பேசுவாங்க. ஆனா விஜய்னா மட்டும் தான் ஹேட்டருங்கிற பேஸ் வச்ச ஒரே ஹீரோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆக்டர். முதல்ல சரி ஒரு நிமிஷம் இல்ல, சரி ஒரு நிமிஷம் இவ்வளவு இல்ல இவ்வளவு அதுதான் அர்த்தமே இல்லாத ஹேட்டு. கேக்குதா ப்ரோ? இல்ல எவனாவது ஒரு டிஎம்கே காரங்கிட்ட போயிட்டு நீ இருக்கிற தெருவுல ஒரு அணில் இல்லைன்னு சொல்லு பாப்போம். ஒரு அஜித் ஃபேன் இல்ல சார், ஒரு விஜய் ஃபேன் இல்ல, இல்ல யாருமே இல்ல. ஏன் அஜித் ஃபேன் வீட்டுக்குள்ளேயே ஒரு அணில் இருக்கும். இத ஏன் சொல்றேன்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே வந்து நம்ம என்ன ஃபேன் தான். ஆமா இவனுக்கு தளபதி அபியூஸ் பண்ணி இவனுக்கு அரெஸ்ட் ஆகுறானுங்கன்னா அது அவன் ஏரியாவே அவனை அசிங்கமா தான் பாக்கும், புரியுதா? அது பிடிச்சவன் பிடிக்காதவன் அணிலு இல்ல வேற ஏதாவது ஃபேன் பேசுங்க. இவனுக்கு எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு மெதப்புல பண்ணிடுறானுங்க. இந்த சொல்லதான் ஏதோ கிசாலன்ற மாதிரி அதான் பாப்போம். ஆனா பாவமா தான் இருக்குது. ஆனா அதே நேரத்துல இப்ப எங்க வேலையும் பண்ணி ஆகணும். அதாவது மக்களுக்காக போய் சில போராட்டத்தை பண்ணி அரெஸ்ட் ஆகுறது வேற, சரியா? 1,70,00,000 பேருக்கு மேல 35% வாக்கு வாங்கி ஒருத்தர் வந்து சிஎம் ஆக்கி இன்னைக்கு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை பார்த்து நீ என்ன வேணா பேசுவே, அந்த கவர்மெண்ட் வாங்கி மூட்டு போகணும்னா அது முடியாது இல்ல. நீ அதாவது கிரிட்டிசிசம் வைக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது, தாராளமா வைக்கணும். சொல்ல போனா நீ வைக்கலன்னா ஏன் வைக்க மாட்டேங்கிற ஏன் கேள்வி நாங்களே கேள்வி கேட்கிறோம். அது வேற. கேள்வி கேட்கறதுன்னு ஒரு விதம் இருக்கும். அப்ரோச் ஏன் அப்படி இருக்கு? நீ எப்படியா ஒரு எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணி வன்மத்திலே கேட்டீங்கன்னா இப்படிதான். கொஞ்சம் ப்ரூட்டலாவே கேக்குறேன். அப்படி உனக்கு அவர் கீழே உனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னா நீ வேற ஸ்டேட்டுக்கு போயிரு, இல்ல வேற நாட்டுக்கு போயிரு. கமல் மாதிரி வேற நாட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பு. கலர் சொல்லு, கலர்ட்ட சொன்னா அவன் பக்கத்துலயே அவங்க ஊர்ல எதிர்பார்த்து கொடுப்பான் அவங்க ஸ்டேட்ல. அவனே இங்கே எப்படா வரலான்னு இல்ல நம்ம ஆளு பிடிக்காதவன் இல்ல நம்ம ஆளு பிடிக்காதவன் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்தெல்லாம் இங்க இருக்கானுங்க சில பேரு. அது யாருன்னு தெரியும், அதை விட்டுருங்க. இங்க இவருதான் கையில இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி. ஒண்ணு விஜய பிடிச்சிருக்கணும், இல்ல விஜய பிடிக்கூடாது, அவ்வளவுதான். இன்னைக்கு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருதான் உனக்கு சிஎம். நீ ஒத்துக்கலனாலும் ஒத்துக்காட்டி அதான் இல்ல ஹரிப்ரோ அடுத்த 10 வருஷத்துக்கே அவருதான் சிஎம். நீ உனால எல்லாம் ஆப்ஷன் கூட பார்க்க முடியாது. இல்ல இப்ப இதுக்கே இப்படி கதறாங்களே, நாளைக்கு இது இந்த வடக்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை பிஎம் ஆக்கி விட்டாங்கன்னா என்ன ஆவாங்க, என்ன கதிக்க ஆவாங்க? இப்ப ஒரு நிமிஷம் இல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். கேக்குதா? சொல்லு. அவரு எந்த நெக் பேண்ட் ஒரு சைடு இல்ல ஒரு சைடு அதான் இல்ல ஒரு சைடு ஆற்றல் வந்துட்டு பக்கத்துல இருப்பான், இன்னொரு சைடு கார்த்தி ப்ரோ மைக் இருக்கும், குறுக்கால கலர் வருவான், நிறைய இது போயிட்டு இருக்கும். அதான் இல்ல ஒண்ணு சொல்ல வந்தேன் நான். இப்போ என் தலைவன் சேவையா இருந்தாங்க, நீங்க செத்தீங்கடா. அதான் இல்ல இப்ப தமிழ்நாட்டுல நம்மளுக்கு காங்கிரஸ் வந்துட்டு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் தான் இது பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி வந்துட்டு ஒரு மோசமான கட்சி, அது மதவாத பரப்புற கட்சி தானே. ஆனா நீ பிஜேபி பவர்ஃபுல் இல்ல இந்தியாலன்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபி பவர்ஃபுல்லா தான் இருக்கானுங்க நார்த்ல, அது யாராலே அதை மறுக்க முடியாது. அதான் இதே மாதிரிதான் வந்துட்டு உனக்கு தளபதி பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்ல வந்துட்டு அவர் இது பண்றாங்களோ,
ஆனா ஒரு பவர்ஃபுல்லா இருந்தா மூடிக்கிட்டே இருக்கணும். ஆமா இல்லைன்னா அந்த அதான் இல்லைன்னா இந்த மாதிரி கரண்ட் தான் அந்த அந்த கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி சில பேர் பத்து கிடக்குறானுங்க. அதுல போய் ஹரி ப்ரோ ஏன் ஆனானப்பட்ட எம்எல்ஏல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் பத்து இருக்காங்க அந்த அலெக்ஸுக்கு அந்த பவர்ல டைலாக் அடிபட்டு. சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க எந்த டைலாக் எது ப்ரோ இப்ப நிறைய சொல்லுவாரு பாரு இருக்கு. ஆஹா என்கிட்ட எது சொல்லுவீங்கல்ல நெஞ்செல்லாம் ஆமாமா அலெக்ஸ் நெஞ்செல்லாம் நெஞ்சு வெடிக்க கூடாது, நெஞ்சு உள்ளதா இருக்கணும், நெஞ்செல்லாம் வெடிக்க கூடாது. அதாவது தளபதி வந்து லோயலமணி கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷோவுக்கு போயிட்டு லோயலமணி வந்து இந்த டிபேட் ஷோல டிவி டிபேட் நியூஸ் டிபேட்ல ஏதோ வேற ஒரு கட்சிக்காரர் ஒரு மாதிரி பேசிடுவாரு, சரியா பேசிட்டாராமா. அதை வந்து அண்ணன் பார்த்துட்டாரு, ஓகேவா. அப்புறமா நேர்ல கூப்பிட்டு எங்கோ தூரத்தில் நின்று இருந்தாராம் ராஜ்மோகன் அண்ணன், இவரு லோயலமணி எல்லாம் ஒன்னா நின்று இருந்தாங்களாம். அப்ப லோயலமணி வந்து கை கட்டி கூப்பிட்டாராம் தளபதி, சரியா தூரமா நின்று கூப்பிட்டாராமா. கூப்பிட்டோன்னே வேலுமணி வந்து போயிருக்காரு பேசலான்னு சொல்லிட்டு. ராஜ்மோகன் தள்ளி நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் பாக்குறாங்களாம், ஏய் என்னடா அண்ணன் கூப்பிட்டு பேசுறாரு, அவன் பாடுறா புடிச்சிட்டான்டா, நல்ல பேர் எடுத்துட்டான்டா, அப்படி இப்படிலாம் இங்க பேசிக்கிறாங்களா இவங்க எல்லாம். அவங்க பார்த்தா அண்ணன் வந்து லோயலமணி நெஞ்சில எல்லாம் கை வச்சு ஏதோ பேசுறாராம், ஒன்றும் புரியலையா, சரியா எல்லாம் இதாயிட்டாங்க. அப்புறம் லோயலமணி பேசி முடிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன என்ன மணி என்ன இது இல்ல அண்ணன் கிட்ட பயங்கர பாராட்டு போல அப்படி இப்படி எல்லாம் கேட்டிருக்குங்க. சொல்லவே இல்லையா அவர் ரொம்ப நேரமா வந்து இல்ல இல்லன்னு ஏதோ சமாளிச்சுட்டே இருக்காரு. எல்லாம் நல்லபடியா போச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் போனோன்னு ஒரு 4 பேர் தான் இருந்தாங்களாம். அப்ப வந்து ராஜ்மோகன் அண்ணன் கிட்ட சொன்னாரா, ஆமா உன் நெஞ்சில வச்சு சொன்னாரு இன்னொன்னு, இல்லண்ணே ஒரு ஷோல வந்து இவர் யாரோ வேற ஒரு கட்சிக்காரர் தப்பா பேசிட்டாரு, நானும் பதிலுக்கு அவர் திட்டேன், அதுக்குதான் எப்படி நீ அப்படிலாம் பேசுவ, இன்னொரு கட்சிக்காரங்களை அப்படிலாம் பேசுறதுக்கு யாரு உரிமை கொடுத்தா அப்படின்னு இல்லண்ணே அப்படின்னு கேட்டிருக்காரு. தளபதி கேட்டோடனே மணி என்ன சொல்லியிருக்காரு, இல்லண்ணே அவங்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க, எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சுன்னா, நெஞ்செல்லாம் வெடிக்க கூடாது, நெஞ்சு உள்ளதா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி நெஞ்சில கை வச்சு சொன்னாரா. இது வந்து ராஜ்மோகன் வந்து ஒரு மேடையில இது வந்து ராஜ்மோகன் வந்து ஒரு மேடையில ஷேர் பண்ணாரு ஒரு 10-15 நாள் முன்னாடி. எங்கயோ போயிருந்தாரு. அப்ப அந்த இதெல்லாம் சொன்னாரு, நெஞ்செல்லாம் வெடிக்க கூடாது, நெஞ்சு உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு. இந்த யூத் இல்ல யூத் படம் இது என்ன டோன் புரியுதா? இந்த யூத் படத்துல வந்துட்டு இருக்குமே, அதான் என்னது ஒரு இதான் ஒரு 3வது மனுஷன் என்னாலே தாங்க முடியல, தாங்கலன்னா விஷம் அதேதான் அதேதான் அந்த மாதிரி அண்ணன் வந்து அதே அதுக்காக நீ என்ன பேசுவியா, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசணும், இந்த மாதிரி எல்லாம் பேசணும். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இல்ல நம்ம என்ன எப்படின்னா இல்ல புது ஸ்கீம் ஏதாவது கொண்டு வரலாமா, நம்ம நல்ல பேர் எடுக்கலாம் யோசிக்கும் போது பாஸ் அவன் திட்டான் பாஸ், அவனை தூய்வான கக்கத்துல கட்டி விடா அதெல்லாம் வந்துட்டு சபையில கொண்டு வந்து பேசுனுக்கிறேன் அந்த மாதிரிதான் பண்ணிருக்கேன். இல்ல இவருக்கும் இவரு நெஞ்சில எல்லாம் கேவச்சு பேசணும், தூரத்துல இருந்து இவங்க பாத்துட்டு இவரு புகழ் இருக்காரு, நல்ல பேர் எடுத்துட்டாரு நினைச்சிட்டு இருக்காங்க. தலைவன் திட்டு வாங்கிட்டு ராஜ்மோகன் லயலமணி உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு. அதான் அப்படி இல்ல தெய்வமே என் தெய்வமே திட்டுற மாதிரி போய் கெஞ்சிட்டு வருவாங்க. இல்ல ப்ரோ ஆனா ஒண்ணு இல்ல ப்ரோ இல்ல தனி இல்ல எனக்கு தோன்றது ஒண்ணு சொல்றேன். லோயலமணி ஆல்ரெடி ஒரு தான் இப்ப இந்த 234 தொகுதியில நிக்கிறதுல ஒரு எம்எல்ஏவா நின்று இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாப்புல. இவரை விட வீக் கேண்டிடேட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து ஒரு இதான் நிக்காம ஒரு சுச்சுவேஷன் தான், நிக்காம சுச்சுவேஷன் போயிருக்கு. உண்மையிலே இப்ப இருக்கிற ஒரு இதுக்கும் ஒரு டிசவுட் தான் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். திருச்சி கலகல லோயலமணி நிக்க வைங்க, முதலமைச்சர் சாரி எக்ஸ்சிஎம் அவர் வந்துட்டு ஸ்டாலின் நிக்க வைங்க, ஸ்டாலினா லோயலமணியான்னு பாத்துக்கோங்க, ரிசல்ட் என்ன வரும்னு நீ சந்தோஷப்படணும். அலெக்ஸ் ப்ரோ ஒரே இல்ல எனக்கும் பாசம் தாங்க, அதனாலதான் அவர் இல்ல அவர் போட்டியிடணும். மோகன் ஏதோ சொல்ல போறாரு. இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த அனஞ்சித்துக்கும் வந்து ஒரு சொல்லியிருக்காங்களா அந்த டம்ளர் காமெடிக்கு, கப்பு சூடா இருக்கு, கப்பு சூடா இருக்குன்னு அதுக்கு வந்து புடிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. லயலோனையும் சத்தம் போட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா நீ அப்படி பேசாதேன்னு இருக்காரா. அது இல்லாம ஒரு நியூஸ் வந்துச்சுல ப்ரோ, இப்போ வந்து ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் வந்து சீட்ஸ் வாங்கும்போது நான் அவங்க டீம்ல இருந்தே நம்ம பேச்சா இந்த டீம்ல இருந்தே வந்து நிறைய பேர் அந்த சீட் வாங்கினால
இவங்க எல்லாம் உள்ள பிஹைண்ட் சீன் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மோஸ்ட்லி வந்து இது பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஃபெலிக்ஸ் சார் சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் ஆமா இல்லையே. ஆமா 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 ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. ஃபெலிக்ஸ் சார் வந்து சொன்னாரு, நிறைய பேர் இருக்காங்க பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இது பண்ணும்ல அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப யார் யாரெல்லாம் போனாங்க, 2-3 பேர் ரமேஷ் அண்ணா வந்தாரு, இதெல்லாம் வந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா கன்ஃபார்மா எலெக்ஷன் சான்ஸ் வந்து லயோலா அண்ணனுக்கு வந்து கிடைக்கும் ப்ரோ. இல்ல அவர்தான் இப்ப எது கிடைச்சிருச்சு? இவனை வாரியம் கிடைச்சிச்சு இல்ல, வாரிய தலைவர் ஆக்கிட்டாரு ப்ரோ. பட் ஆனா என்னன்னா சப் எலெக்ஷன்ல எல்லாம் கிடைக்காது, இதுல எல்லாம் கிடைக்காது. நான் சொல்றது எம்பி அந்த மாதிரி இதுல ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். சரி, ஃபியூச்சர்ல பாப்போம். இதுல வந்து நம்ம யோசிக்கிறது இல்ல, தலைவர் என்ன யோசிக்கிறாரோ அவ்வளவுதான், அவருக்கு தெரியும். அவ்வளவுதான். ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்களெல்லாம் மேல தூக்கி விட்டு பார்க்கணும், நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கறது அவருடைய இப்பதான் ப்ரோ ஆட்சிக்கு வந்துருவோம், 60 நாள் தான் ஆகுது இன்னும். அது எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதனால வந்து ஐயா என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் அது இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் இது வந்து வேற தல. நீங்க சொன்னது வந்து எம்பி எலெக்ஷன் சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள வந்து அண்ணனுக்கு வந்து யார் லாயலா இருக்காங்களோ அப்ப அது பாத்துப்பாங்க. அது பாத்துக்குவாங்க இப்பவே ப்ரோ. இவனை நீங்க உண்மையா சொல்ல போறமா இருந்தா நம்ம வந்து எலெக்ஷன் மட்டும் இடத்துல வேற கட்சி இருந்திருந்தா ஒரு 20 பேருக்கு தூக்கி இருப்பானுங்க ப்ரோ. நம்ம வந்து ஒரு விஷயத்த மைண்ட்ல இருந்து எடுக்கணும், சரியா? நான் அதை வந்து நான் இதை குறுக்கிடுறேன். எதுக்குன்னா எப்பயுமே நம்ம எலக்டோரல் பாலிடிக்ஸை மட்டும் பேச முடியாது. இதுக்கு மேல கவர்னன்ஸ் இருக்கு. கவர்னன்ஸை தான் இனிமே நம்ம பேசணும். அடுத்த எலெக்ஷன் வர்றப்ப வரட்டும், அப்ப எலெக்ஷனை பத்தி பேசிக்கலாம். இப்ப எலக்டோரல் பாலிடிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கவர்னன்ஸ் பேசுவோம். ஏன்னா கவர்னன்ஸ்ல நிறைய அச்சீவ் பண்ணிருக்கோம், ஏகப்பட்ட. அதுவும் இந்த கரப்ஷன்லாம் இவ்வளவு தூரம் இறக்குறதெல்லாம் எவனுமே நினைச்சே பார்த்ததில்ல. 60 டேஸ்ல இதை கொண்டு வந்தது. பத்திரப்பதிவு துறையெல்லாம் வந்து நீங்க போய் நிக்கணும், கியூல நிக்கணும், அலைய விடுவான். அவ்வளோ லஞ்சம், அவ்வளவு பிரச்சனை இருக்கும். இப்ப என்னன்னா போன ஆட்சியில உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கே அனுப்பிடுறாங்களாம் பேப்பரை. இவங்களால நம்பவே முடியல. இது ஃபேக்கா உண்மையான்னு தெரியாம எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி இருக்காங்க நிறைய பேர். என் ஃப்ரெண்டுக்கே நடந்துச்சு, வீட்டுக்கே வந்துருச்சுடா, என்னன்னு தெரியல. சொல்லுங்க பேசி முடிக்க விடுங்கய்யா முதல்ல. இன்ஃபர்மேஷன் சார் சொல்லுங்க. இருங்கய்யா, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் கார்த்தி ப்ரோ, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. இப்ப நீங்க நம்ம ரமேஷை வந்து கார்னர் பண்றானுங்கல்ல, கார்னர்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அது நீங்க வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் பார்த்தா ரமேஷுக்கும் லோகேஷ் அண்ணா அவருக்கும் 2 பேர்த்தையும் தான் அவனுக்கு கார்னர் பண்றாங்க. ஒன்னு ரமேஷ் வந்து நல்லா பண்றபடி அந்த ஒரு நேம் வந்து இவனுக்கு வைத்தறிச்சல, அந்த ஒரு கேஸ்ட் ஒரு வைத்தறிச்சல். லோகேஷ் ஏன் கார்னர் பண்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 17 வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கொண்டு வர போறோம், கரெக்டா? அது வந்து நியூ ஃபிளாட்ஸ் நியூ அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே இல்லாம டிடிசி அப்புறம் புதுசா வந்திருக்க சைட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். இப்ப இ சேவை மையம் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். நீங்க வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணனும். அது போக நீங்க அந்த ராம்சார் நிலத்தை வர அந்த கான்ட்ராக்ட் வர கேன்சல் பண்ணி விட்டோம், அந்த அக்ரிமெண்ட்டை. அதெல்லாம் ஓகே ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பத்திரப்பதிவுல நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு 10% to 15% வந்து நீங்க வந்து நேருக்கு நேரு ஆபீசர்ஸையும் அவங்களையும் கண்ணுக்கே பார்க்க மாட்டீங்களே. ஆன்லைன்ல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற, கொரி இருந்தா கொரி போடுவாங்க, அதை நீ கிளியர் பண்ணி சப்மிட் பண்ணினா அதுக்கு உனக்கு பத்திரம் வந்துடும். அந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் 15 அப்போ வந்து நம்ம ஓபன் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு காண்டு, இதெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு நெக்ஸஸ் இருக்கு தெரியுமா? அவனுக்கு வந்து பண்ணதுதான் ஒரு சின்ன இது மாதிரி பண்றானுங்க. இது வந்து நல்லா நோட் பண்ணாலே தெரியும். இது வந்து நீங்க கொண்டு போய் இப்பவே இந்த மாதிரி நடந்திருக்கு, பத்திரம் இப்படி பதிவு பண்ணியிருக்காங்க, இது ஆன்லைன்ல வந்து இது மாதிரி ஆயிரும், அது மாதிரி ஆயிரும், ஒரு ஸ்டே வாங்குறக்கோ இல்ல அவங்க நேம டேமேஜ் பண்றக்கோ தான் இவனுக்கு இந்த வேலையை பாக்குறானுங்க. இல்லைங்க, இந்த அடுத்த 5 வருஷம் இதுதான் அவனுங்க வேலையா இருக்க போகுது, சரியா? இது மக்களுக்கே பழகி போச்சு, நமக்கு புடிச்சு போச்சு, நமக்கு பழகி போச்சு, புடிச்சு போச்சு, மக்களுக்கும் புடிச்சு போச்சு. அதனால நீங்க யார்கிட்டயும் எதுவுமே ப்ரூவ் பண்ண வேணாம். அண்ணன் என்ன ஜோன்ல இருக்காருன்னா, எனக்கும் மக்களுக்கு தான் கம்யூனிகேஷன். அவங்க தேவைன்னா அதை பூர்த்தி பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அவங்க மேற்கொண்டு நான் திரும்பி தொடரணுமா வேணாமா அடுத்த டேர்ம்லங்கிறத அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். இடையில இருக்கிறதெல்லாம் வெறும் ஃப்ளப், சரிங்களா? அதுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாம மக்கள் பிரச்சனை என்னங்கிறத பார்த்து அதை அப்பப்பா அட்ரஸ் பண்ணி தீட்டாலே போதும். இடையில என்ன கத்தினாலும் மக்கள் காது வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு ப்ரூஃபே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான். ப்ரோ ஹரி ப்ரோ அத தான பண்ணாங்க, அதை விடவா இப்ப பண்ணிட்டாங்க.
சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் கிரவுண்ட் ரியாலிட்டி ஒரு விஷயம் ப்ரோ. என்னன்னா, அந்த அண்ணன் வந்துட்டு இந்த இது பண்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குலாம் வந்துட்டு இது சொல்லி சொன்னாங்கல்ல. லஞ்சம் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சாரு தெரியுமா? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ரூ. 8000 குடுத்து கப்பம் கட்டிட்டு வந்திருக்காரு. அவர வந்துட்டு இன்னைக்கு பார்க்குறேன் நானு. அவர் சொல்றாரு, "இன்னைக்கு எனக்கு 15,000 மிச்சம்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் தினேஷ் ப்ரோ, என் ஃப்ரெண்டுக்கு அவங்க 2 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு பத்திரப்பதிவுத்துறையில அவங்களோட டாக்குமெண்ட் வந்து மாட்டிருக்கு. அது இவங்களே அழகா வந்து உங்களுக்கு பெண்டிங்ல இருந்திருக்கு. இப்ப எல்லாமே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கே போயிடுச்சு, வீட்டுக்கே போயிடுச்சு கொரியர். ஸ்பீட் போஸ்ட்ல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஏஜென்ட்டுமே இல்ல இப்ப. ஃபர்ஸ்ட் நீங்க போனீங்க அப்படின்னா வாசல்ல எனக்கு கால் பண்ணா. இல்ல அதான் தினேஷ் ப்ரோ, ஒரே செகண்ட் முடிச்சறேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணிட்டு அடிக்கடி கேட்பான், இந்த மாதிரி அப்டேட்னா என்னடா இதுவா அப்படின்லாம் கேட்பான். அவன் வந்து கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கேட்டான், எனக்கு பயமா இருக்குடா, ஏதோ வந்திருக்கு ஃபேக்கா, எவனோ ஒருத்தன் காப்பி பண்ணி ஏதோ ட்ராப் பண்றதா இந்த அட்ரஸ் அமுச்சு விட்டானாடா, இது ஒரிஜினல் பத்திரமான்னு தெரியல அப்படிலாம் சொன்னான். அப்புறம் அவன் கூப்பிட்டு நீ வெரிஃபை பண்றா, போய் அந்த ஆபீஸ்க்கு போ, நீயே போய் வெரிஃபை பண்ணுன்னு சொல்லி அவர் போய் பார்த்தா கிட்ட ஆமா நாங்க தான் அமுச்சு விட்டோம்னு சொன்னாங்கடா. என்னால நம்பவே முடியலடா, தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்குதாடா. அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு பயம் வந்திருக்கு, அது எந்த அளவு நார்மலைஸ் ஆயிருக்கு பாருங்க. ஆமா, இப்படிலாம் நடக்காது, இப்படி நடந்தாலே அது தப்பு, அது அப்நார்மல்ங்கிற மாதிரி. அவன் அவ்வளவு நெகட்டிவிட்டியை ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட அது முழு மனசை ஏத்துக்காம அதையும் ஒரு நெகட்டிவ் கோணத்துல பாக்குற மாதிரி நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கானுங்க லஞ்சத்தை. அவனால ஏத்துக்க முடியல, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேம், ஏதோ ஏதோ பண்றானுங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் புலம்பிட்டு இருந்தான். அப்புறம் போய் நீ போய் கேளு, எதுவும் கிராஷ் எனக்கே டவுட் வந்துச்சான் கேட்கும்போது. தினேஷ் ப்ரோ அவர் நைட்ல செக் பண்ண முடியலாம், நினைச்சாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்தவங்க எந்த டெசிஷன் எடுக்க முடியாது, எல்லாம் குப்பை மாதிரி கிடக்குது. அவரு ஹீஸ் a well organized person. அவர் ஸ்டைலுக்கு இந்த கவர்மெண்ட்டை மாத்தணும்னா, இந்த சிஸ்டமை மாத்தணும்னா இட் வில் டேக் சம் டைம், ஒரு 6 months எடுக்கும். அவரோட ஸ்டைலுக்கு இவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் இந்த சிஸ்டம் அவர் ஸ்டைலுக்கு மாறணும். அவர் வெல் ஆர்கனைஸ்ட் பர்சன், பங்க்சுவல், எல்லாமே நமக்கு தெரியும். இது என்ன இதுதான் அப்படின்ட்டு. சோ அதுக்கு அதான் அது கொஞ்சம் டைம் ஆகும் தான். இது 60 daysல இந்த அச்சீவ்மெண்ட்ங்கிறது சாதாரண ஃபீட் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். கேக்குதா? அதுக்கு கேக்குது ப்ரோ. கேக்குது கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க. இல்ல இது ஆர்கே ட்வீட் போட்டிருந்தார்ல. ஆமா ஆமா, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சரி ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க, யாருக்கு தெரியாது சொல்லுங்க. அவர் டிகிரி சேர்த்து போட்டுருப்பாரு, அதே சேர்த்து சொல்லுங்க. சில பேர் இருக்காங்க. இல்ல அவரு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு போடுறாரா என்னன்னு தெரியல. சிம்பிளா போயிட்டு ஒரு முதலமைச்சர் போயிட்டு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். எனக்கு காண்டாச்சு. பர்சனலா கேட்கணுமா மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு கேட்கணும்? எங்களுக்கு என்னன்னா ஏன்னா இவங்க எடப்பாடி ஸ்டாலின் எல்லாம் வந்து ஆட்சி பண்ணனால பழைய அந்த ஜெயலலிதா அவங்கள மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷஃபுல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்ன யாருமே வந்து கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு டவுட், என்னன்னா நீங்க பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் நான் முடிச்சறேனே. சொல்லுங்க சொல்லுங்க. சரி நீங்க நான் உங்களை கேக்குறேன். இல்ல நீங்க முடிங்க, நான் உங்ககிட்ட பிரச்சனை வைக்கிறேன், அதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லிருங்க. இப்போ என்னன்னா என்ன பொறுத்து சரி சொல்லுங்க. கொஞ்சம் ஆடியோ டிலே ஆகுது, சாரி ப்ரோ. இல்ல நான் கேக்குறேன், இப்ப ஒரு இவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு எல்லாம் ஓகே. ஆனா என்னதான் நீங்க இதா இருந்தாலும் நீங்க சிஎம்க்கு கீழே தானே வருவீங்க. சிஎமோட ப்ரெரோகேட்டிவ் தானே வேணும்னா மாத்துறது, ஷஃபிள் பண்றது, நமக்கு கரெக்டா இருக்கிற ஆளுங்களை வச்சுக்கிறதுங்கிறது அவரு இதுதானே. கிளாரிட்டிக்காக நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. அதான் ஆமா ஆமா. ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா இருந்தாங்கல்ல, அந்த அம்மா இருக்கும்போது என்னன்னா ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே ரூல் பண்ணாங்க. ஏடிஎம்கே ரூல் பண்ணும் போது யார் யார் என்னென்ன போஸ்டிங்ல இருந்தாங்களோ அதே தான் வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் இருந்தது, டிஎம்கே வந்ததுக்கு அப்புறமும். இப்போ கடைசி அந்த 5 yearsல எவ்வளவு பிரச்சனை வந்தது, எவ்வளவு அதுல ஊழல் பண்ணாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த இது எப்படி சொல்றது, டேடி மீடியாவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாலின் ரூல் பண்றாரா இல்ல வந்து இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ரூல் பண்றாங்களா, அவருக்கு தெரியுதா தெரியலையான்னா இவங்களே ராதாகிருஷ்ணனே நிறைய டிபேட்ல பேசியிருக்காப்புல. என்ன
அப்படி வந்து அப்படி வந்து பேர் எடுத்த ஒரு 10 வருஷம் ஆட்சியில இவர் வந்த உடனே இவரோட ஆளுமையை தானே பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். நம்ம அதுக்கு தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம் அண்ணனோடத. என்ன அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து யாருக்கு எது இது பண்ணணுமோ, இப்போ 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு மாநகராட்சியில. எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்கியிருக்கானுங்க. ஓகேவா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. நடுவுல கொஞ்சம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. கேக்குது கேக்குதா? கேக்குது. என்ன அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க எல்லாருமே வந்து ஒரு 10 வருஷமா ஒரே போஸ்டிங்ல மாத்தி மாத்தி உக்காந்துக்கிட்டு இவங்க பண்ற இதுனால இப்போ ஷஃபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷா வரட்டும். அவருக்கு அதாவது வந்து அவரு சொல்றத செய்யறதுக்கான ஆள் வரட்டும். நீங்க உக்காந்து தேய்ன்னு தேய்ச்சிட்டு போவோம். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? நீங்க வந்து எல்லாம் படிச்சுட்டு வந்து இந்த பொசிஷன்ல உட்கார்றது சிஎம் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான். செய்யறதுக்கு தான் கவர்னன்ஸ். அதாவது அவரோட ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் நீங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, இவர் சொன்னாங்களே நான் வரேனே, இவர் சொன்னாங்களே வரேன். இவங்க எல்லாம் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இவங்களோட தேவை, இவங்களோட மன்னிப்பு கேட்கறதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு யாரு இவன்? இல்ல நீ படிச்சவன் ஜேர்னலிஸ்ட் தானே. ஒரு சிஎம் போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்கணும்னா அப்புறம் எதுக்கு 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்? ஜேர்னலிஸ்டே திட்டுறாங்க. அந்த ஆளோட சக ஜேர்னலிஸ்டே திட்டுறாங்க. பிஎஸ் வந்து நீ போயிட்டு இது நீ இது அதுதான். அதாவது நீ வந்து அறிவாலயத்து கொத்தடிமையா இருக்கிறன்னா நீ போய் முட்டுக்கூடு. நீ எப்படி பர்சனல் அதாவது வந்து ஒரு பப்ளிக் இது ஃபார்ம்ல வந்து நீ வந்து அவர் பர்சனலி நீ போய் அப்பாலஜி கேளுன்னு நீ எப்படி சொல்லுவ? உன்னோட தாட் உன்னோட வியூ போட்டு போனாயே. ஒரு 2 கோடி பேர் இப்படி சொல்லுவீங்க. நாளைக்கு வந்து எங்கோ வந்துட்டு ஒரு இபி துறையில ஒரு லைன்மேனை வந்து வேற போஸ்டிங்க்கு மாத்தினா அவர டீம் போய் இவர் மன்னிப்பு கேட்கணுமா? பர்சனலா அவரோட வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கம்பேர் பண்றது நினைக்க வேணாம். எல்லாருமே ஏன் முதல்வரே வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கீங்க. மக்களுக்கு வேலை செய்ய தான் வந்திருக்கீங்க. முதல்வரே அதுக்கு தான் வந்திருக்காங்க. முதல்வரே வேண்டானாலும் மக்கள் மாத்திடுவாங்க. அதனால முதல்வர் பவருக்கு உட்பட்ட அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காரு. அது ஒண்ணு இல்லீகல் தான் கிடையாது மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஹரி நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டியா? ஹரி ஒண்ணு பாத்தியா? அவரு மனுஷன் கொடுத்துருக்காங்களா அந்த பொசிஷனை? அங்கேயே உட்காந்துருக்கணுமா? எனக்கு புரியல. எனக்கு மனுஷன் 2 மாசம் வந்து அப்சர்வ் பண்ணாரு. இப்ப கேள்வி கேட்கிறாரு. அந்த பஸ்ல உட்கார வச்சு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு பாத்தியா? இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது வந்து அவரு 2 மாசம் வந்து அப்சர்வ் பண்ணாரு யார் யார் என்னென்ன பண்றீங்கன்ட்டு. பார்த்தாரு. எல்லாரையும் உட்கார வச்சு இந்த ஒரு 2 நாள்ல வந்து எல்லாரையும் வச்சு செஞ்சு மாத்தி விட்டாப்புல. அவரு இப்ப அருண் ஐபிஎஸ் அவரே தான் பண்ணாரு. அவரு வந்து அது வேணாம் ப்ரோ. அது போனா டீப்பா போனோம். அது வேணாம். இல்ல அவராலதான் 2 பேர் ஒருத்தர் சிங்கப்பூர் போனது, ஒருத்தர் இன்னும் தலைமறைவா இருக்குது. அதெல்லாம் ஒரு கெஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து இப்ப தூக்கி பள்ளிக்கூட வேலை கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவர் விடுங்க. மறுநாளே வந்து அவங்க வீட்லயும் ரைடு போயிருக்கு. அங்க இதுல இருந்து இடி ரைடு போயிருக்கு. அது எதுக்குன்னு சொல்லிருங்க. அவங்க வைஃப் மேல கேஸ் இருக்குல்ல, ஊழல் குற்றச்சாட்டு. அவங்க 2 பேர் மேலயும் கேஸ் இருக்கு. இன்னும் இவர் மாட்டல. அவங்க மேல டவுட் வந்து இப்ப வந்திருக்காங்க. நடக்கும், ஒண்ணு நடக்கும். அவர் வந்து லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் ஒரு சும்மா வரதுக்காக அவர் விடுற மாதிரி ஐடியாலயும் இல்ல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து 2 மாசத்துல வந்து அவரு நம்ம கட்சிக்காரனா இல்ல. இப்போ லஞ்சம் வாங்கினவரு. அவர் அதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்திருக்காரு. திரும்பி போடுற அதான் டைலாக் சொல்லிட்டு வாங்க ஃபன் மோடுக்கு போவோம். மறுபடியும் ஜனநாயகன் போவோம் வாங்க. இல்ல ஒரு இப்ப இவரே திரும்பி போறேன்னு சொன்னாலும் மக்கள் மக்கள் விட மாட்டாங்க. பாட்டிமா அன்னைக்கு அழுகுறாங்கடா அலெக்ஸ். அவர் பெரம்பூர் தொகுதி போறாங்க. ஐயா இறங்கிறாதப்பா, நீ வந்துடாத, சிஎம் சீட்டை விட்டு இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. இல்ல ப்ரோ, சில பேர் என்னன்னா பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தர் எதுக்கு இவ்வளவு லவ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறானுங்க. மக்கள் ஏன் இப்படி முதல்ல மக்கள் ஏன் இல்ல அலெக்ஸ் அதுல ஒண்ணு கேட்டுக்கிறேன்.
ஒன்னு சொல்லிக்கிறேன். ம். இல்ல மக்கள் ஏன் இப்படி ம். போனாங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ராடுக்கு ஒரு இன்னசென்ட் பையனே பரவாயில்ல. புரியுதா? கரெக்ட். ஒரு 30 ம். இப்போ ஒரு ம். எக்ஸாம்பிள் ம். சொல்றேன். ஒரு 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 30 வயசு மேல ஒரு ஃப்ராடு இருக்கான். ம். ஒரு 20 ம். வயசு மேல வந்துட்டு ஒரு ஒரு இன்னசென்ட் பையன் ம். இருக்கானா, அந்த ம். இன்னசென்ட் பையனே பரவாயில்லன்ட்டு ஆமா. போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது ம். சொல்றேன். ம். ஏய் இல்ல அந்த இல்ல மாதிரி அது தான் மட்டும் நீ நம்ம காரணம் சொல்றது இல்ல சொல்றது ஓகே. ஓகே. லெக்ஸ். இல்ல இரு ம். இரு தினேஷ் ம். இரு. அது மட்டும் இல்ல. நான் ஒரு இது சொல்றேன். இவங்களுக்கு மட்டும் தான் ஆள தெரியும். இவங்க பரம்பரை மட்டும் தான் ஆளணும்னு வந்திருக்க எழுதி குடுத்துருக்காங்களா நான் தமிழ்நாட்டு ம். ஜனங்க. அது ஆ? ஒண்ணு. இல்ல ம். இல்ல இப்போ அதத்தான் நானும் இவருக்கு கேட்டேன். வந்து அந்த அரசியல் தெரியாது. டெசிக்னேஷனே இல்ல இந்த துறையில தான், இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த துறையில தான் இருக்கணும். எப்பயுமே பர்மனன்ட் என்ன பட்டாவா போட்டு கொடுத்துருக்கு. அது அப்படி கிடையவே டிரான்ஸ்ஃபரபிள் கிடையாது. ஜாப் தான். கவர்மெண்ட் ஜாப்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். ம். வாத்தியாருக்கு எனக்கு ஆகும், இதெல்லாம் போலீஸ்க்கு பரவாயில்ல. ஆகும், ஒரு ஐஏஎஸ் ஆகும், இல்ல ஐபிஎஸ் ஆகும். ம். யூடியூப் ப்ரூட்டஸ் ஒண்ணு பேசியிருப்பான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் எலெக்ஷன் மாடி பனிஷ்மெண்ட் இப்படிக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ்னு முதலமைச்சர் கேட்டகரியே ஆயிடுவாருன்னு பயப்படுறீங்களா? இருக்கே கார்த்தி ப்ரோ. பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்னே அபிஷியலா சொல்லுவாங்களே சில டிரான்ஸ்ஃபர்ஸ். ஆமா ஆமா அதெல்லாம் இருக்கும்போது நீங்க இதை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது சிஎம் சொல்ல நீங்க யார் சார்? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? இல்ல முதல்ல கேள்வி கேட்க உங்களுக்கு ரைட் இருக்கு. இவனு இல்ல இது இந்த போன ஆட்சியில நீ இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கேள்வி புலி கேட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கியா நீ? ஒரு நிமிஷம். ராஜா சொல்லு. ஒரு நிமிஷம்.